ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க சக்தி திருமகன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி லீட் ரோல் எடுத்து பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா செக்ரட்டரியேட்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆளா இருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன வேலை வந்தாலும் அவர் இன்ஃபுளுன்ஸ் வச்சு முடிச்சு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம பல பேருக்கு பினாமியாவும் இருக்காரு. ஆனா அவரோட ஐடென்டிட்டியை மறைச்சே வச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு முக்கியமான அனலிஸ்டுக்கு இவரை பத்தி தெரிய வருது. அவர் இவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி தெரிஞ்சுக்கும் போது இவரை பத்தி தெரிஞ்ச சம்பவங்கள்லாம் என்ன, அப்படி நம்ம ஹீரோ என்னதான் பண்ணாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டே எடுத்துக்கலாம். ஒரு நார்மலா இருக்க ஒரு மனுஷன் எப்படி ஹை லெவலுக்கு போறான், எப்படி எல்லாரோட பழக்கத்தை உருவாக்கிக்கிறான், அது மூலியமா அவன் என்னெல்லாம் சாதிச்சுக்கிறான் அப்படின்றத ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்கான். அதுக்கேற்ற மாதிரியே பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. விஜய் ஆண்டனி பிச்சு உதறி இருக்காருன்னே சொல்லலாம். அதே மாதிரி படத்துல நடிச்சிரு ஒவ்வொருத்தரும் நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. முடிஞ்ச அளவு எல்லார் கேரக்டரையும் நீட்டா எழுதிருக்காங்க. எல்லாரோடய மிங்கிலா வந்து படத்தை பார்க்க முடியும். இந்த படத்துல இவங்க பேசிக்க விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காகவே இந்த படத்தை ஒன்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி படத்துல வர பிளாஷ்பேக் போர்ஷன்ஸும் ஓவரால் நீட்டா பண்ணி கொடுத்திருந்தாங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபி அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. பிஜிஎம் விஜய் ஆண்டனி தான் பண்ணிருக்காரு, நல்லாவே பண்ணிருக்காரு. எடிட்டிங் ஓவரால் நீட்டா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லி ஆகணும். ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு தரமான ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. பயங்கர ரேசியா போகுது, நம்மளை உட்கார்ந்து பார்க்க வைக்கிறாங்க படத்தை. ஆனா என்ன ஒரு சில போர்ஷன்ஸ்ல மட்டும் படம் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகதான் செய்யுது. ஆனா அது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது. ஓவராலா பார்த்து முடிக்கும் போது இது ஒரு எங்கேஜிங்கான படமா தான் இருக்கு. ஸோ தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒர்த் வாட்ச்னே சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.